அடேங்கப்பா நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குங்க. ஏசியும் போட்டுருவோம், ஃபேனும் போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி ஸ்பிரிட்ல ஒட்டி விட்டா போதுங்க. இதே ஃபேன் மாதிரி ஒர்க் ஆகுது பாருங்க, சூப்பரா. ஃபேன் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நல்லா இருக்கே. கரெக்டு தான். அவர் சொல்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதை வாங்கி போட்டோம்னா ஆக்சுவலாக ஃபேனுக்கு கொடுக்குற தேவையில்லாமல் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து மிச்சமாகும். ஸோ அவர் ப்ராடக்ட் லிங்க் மட்டும் கொடுக்கல, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் சேனல் நேம் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ண போயிட்டீங்கல்ல, லிங்க் எடுக்க போயிட்டீங்கல்ல, அதே மாதிரி உங்களை மாதிரியே தான் கிட்டத்தட்ட 45,000 பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மக்களோட அறியாமை தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாயிருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோவை எடுத்து அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு ஏர் டிஃப்ளெக்டர். அதாவது நிறைய பேருக்கு ஏசி காற்று மூஞ்சில் அடிச்சது அப்படின்னா அது செட் ஆகாது. ஸோ அப்படின்ற சமயத்தில் இதை வாங்கி மாட்டினோம் அப்படின்னா அது மூஞ்சில் அடிக்காமல் கொஞ்சம் அதை சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அவ்வளோதான் அதோட வேலை. இதுக்கும் சீலிங் ஃபேனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது ஏசிலேருந்து வரக்கூடிய காற்றை தான் லைட்டாக டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். சீலிங் ஃபேன் என்டையர் ரூமில் இருக்கக்கூடிய காற்றையும் சர்க்குலேட் பண்ணும். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மக்களோட அறியாமை தான் தீனி. அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.